மக்கா போயிருந்தேன் ஐயா. மக்கா போற வாய்ப்பு. போறேன், என் தம்பி தான் என்னை கையில பிடிச்சி கூட்டிட்டு போறான். அக்கா நிமிந்து பார்க்காத, கீழே பார்த்துட்டு வா, நான் சொல்லும் போது மட்டும் பாரு. அவன் சொல்லும் போது அப்படி பாக்குறேங்க, காபா அப்படி நிக்குது. காபாவுக்கு முன்னால ஒரு பெரிய கதவு இருக்குங்க, இப்ராஹிம் கதவுன்னு பேரு. அதெல்லாம் தொடவே முடியாது, 7 அடிக்கு மேல இருக்குது. அது கையை வச்சு கொஞ்சம் அப்படி அப்படி கையை தொட்டுட்டோம்னா பெரிய விஷயம். தொட முடியாதுங்க, லட்சக்கணக்கான பேர் சுத்திட்டு இருப்பாங்க, கிட்டையே போக முடியாது. அது இப்படி இருக்கும், இந்த கட்டடமே இப்படி இருக்கும். இதை தாண்டி தான் நீங்க இதுல தொடணும், முடியவே முடியாது. எனக்கு தான் கொஞ்சம் பிடிவாதக்காரி, நான் நுழைஞ்சிட்டேன் உள்ள. போயிட்டேங்க கிட்ட, மேல பாக்குறேன், என்னமோ தெரியலங்க, பின்னால இருந்து ஒரு பொண்ணு ஹங்குது. யாரா இதுன்னு பின்னால பார்த்தா இருக்கிறாங்க, அவ நல்ல பெரிய உயரம், பயங்கர உயரம். பேசுறாங்க என்கிட்ட, நீ மறைச்சிக்கிட்டு இருக்கிற என்ன உன்னால தொட முடியாது, நீ நகர்ந்தனா நான் தொட்டுருவேன். சே, நம்மளால முடியல, நாம எதுக்கு இன்னொருத்தங்களுக்கு தடையா இருக்கணும்ட்டு உள்ள போனா, அது பாருங்க, அது கை இவ்வளோ உள்ள போகுது, அதுக்கு அவ்வளோ ஹைட், அது தாராளமா போயிடுச்சு. இப்ப தூக்கிட்டாங்க அப்படியே, புடி இப்ப புடி. நான் கை தொட்டுட்டு போதுங்க விட்டுட்டேன். இங்க கடவுளின் இடத்தில் சொன்னது என்ன தெரியுமா? நீ தொட வேண்டும் என்று நினைக்கிறாய், உன்னால் தொட முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது, யாரோ ஒருவர் தொடுவதற்காக காத்திருக்கின்ற பொழுது, அவர்களுக்கு நீ விட்டு கொடுத்தால் நிச்சயமாக உன் தொட வேண்டிய இடத்திற்கு நீ வந்து சேர்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான சொல்.